வணக்கம். தி டீப் டைவ் நிகழ்ச்சியோட இந்த ஆய்வு பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஓஷோவோட சிவசூத்திரங்கள் விளக்கங்கள்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். தலைப்பு சுய அறிவு மற்றும் விடுதலையின் பாதை. நம்ம நோக்கம் இதுல இருக்கிற ஆழமான கருத்துக்களை பிரிச்சு எடுக்கிறது தான். ஆன்மா, மனம், மாயை, பற்றுதல், ஞானம், இதுக்கெல்லாம் இடையில இருக்கிற அந்த சிக்கலான தொடர்புகளை எப்படி இது ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த சூத்திரங்கள் ரொம்ப ஆழமானவை. நம்மளோட உண்மையான இயல்பு என்ன, ஏன் நம்ம வாழ்க்கையோட சிக்கல்கள்ல மாட்டிக்கிறோம், அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. நம்ம சூத்திரத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம், சரியா? ஆன்மா என்பது மனம். இது ரொம்ப அடிப்படை. சரி, அதே எடுத்துக்கலாம். ஆன்மா என்பது மனம். இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பொதுவா நாம மனசை தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணமா பார்க்கறோம். அதை அடக்கணும், கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆன்மாவே மனம்தான் அப்படின்னு. அப்போ நம்ம மனசோட குழப்பங்களோட அதோட சண்டை போடக்கூடாதா? ம் நல்ல கேள்வி. இதுல ஒரு நுட்பம் இருக்கு பாருங்க. மனம்ங்கிறது ஆன்மாவோட ஒரு வெளிப்பாடு, அவ்வளவுதான். கடலும் அலையும் மாதிரி. அலை மேல பார்க்க தனியா தெரிஞ்சாலும் அதோட அடிப்படை என்ன? கடல் தானே. ஆமா. எவ்வளவு பெரிய அலையா இருந்தாலும் உள்ள இருக்கிறது கடல் நீர் தான். அதே மாதிரி நம்ம மனசு எவ்ளோ குழப்பமா, கோபமா, தாபமா இருந்தாலும் அதுக்குள்ள ஆழத்துல தெய்வீகம் இருக்கு. அதனால மனசை எதிர்த்து போராடுறது நம்மள நாமளே எதிர்த்துக்கிற மாதிரி அதுல பிரயோஜனம் இல்ல. ஓஹோ! அப்போ மனசோட குறைகள், நம்மளோட கோபம், குழப்பம், இத கூடவா ஆன்மாவோட ஒரு பகுதியா பார்க்கணுமா? இது கொஞ்சம் ஏத்துக்க கஷ்டமா இல்லையா? ஆமா, கஷ்டமா தோணலாம் ஆரம்பத்துல. ஆனா அதுதான் வழின்னு சூத்திரம் சொல்லுது. எப்போ நீங்க உங்களோட பலவீனங்கள்ல கூட, தப்புகள்ல கூட அந்த தெய்வீகத்தன்மையோட ஒரு சின்ன அம்சத்தை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ மனம் தானா அமைதியாக ஆரம்பிக்கும். நான் வேற, என் மனம் வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது தான் சண்டைக்கு காரணம். சரி, சரி. இதுவும் என் ஆன்மாவோட ஒரு தற்காலிக நிலைதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டோம்னா அந்த உள் போராட்டம் நிக்கும். சரி. அப்போ இந்த நான் தனி, நான் இந்த உடம்பு அப்படிங்கிற அந்த நான் உணர்வு, அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேர்னு சொல்றீங்களா? இதுதான் அகங்காரம். இது நல்லவங்க கெட்டவங்கன்னு நாம நினைக்கிற ரெண்டு பேர்கிட்டயும் இருக்குமா? நிச்சயமா. ரொம்ப சரியா புடிச்சீங்க பாயிண்ட். அந்த நான் தனிங்கிற உணர்வு தான் அகங்காரம். அதுதான் எல்லா துன்பத்துக்கும் மூலம். ஒருத்தர் தன்னை ரொம்ப நல்லவர்னு நினைச்சாலும் சரி, இல்ல ரொம்ப பாவின்னு நினைச்சாலும் சரி, அந்த நான் தனிங்கிற உணர்வு அங்க இருக்கு. ஹதயோகியோட கதை ஞாபகம் இருக்கா? ஆமா, சொர்க்கவாசல்ல. ஆமா, அவரு செஞ்ச புண்ணியமே அகங்காரமா மாறிடுச்சு. என்ன மட்டும் ஏன் கேள்வி கேக்குறீங்கன்னு கேட்டப்போ அந்த தனித்தன்மை, அந்த அகங்காரம் வெளியே வந்துடுச்சு. அப்போ புண்ணியம் செய்யறது கூட அகங்காரத்தை வளர்க்குமா? பர்னாட் ஷா கதை மாதிரி. ஆமா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, புண்ணியமோ பாவமோ, நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த உணர்வோட செஞ்சா அது அகங்காரத்தை வளர்க்கும். பெர்னாட் ஷா சொன்ன மாதிரி, தன்னை மெம்பரா ஏத்துக்கிற எந்த கிளப்பும் தனக்கு தகுதி இல்லாததுன்னு சொன்னாரே. அகங்காரம் எப்பவும் தன்னை தனியா உயரத்துல பார்க்கும். ஆனா கடவுளோட கதவு எந்த கேள்வியும் கேட்காது. அது எப்பவும் திறந்துதான் இருக்கு. நாம தான் நம்ம அகங்காரத்தினால அதுக்கு முதுகு காட்டி நிக்கிறோம். ஓ, இந்த அகங்காரத்தை இதை எப்படி அழிக்கிறது? நீங்களே கடவுள் அப்படின்னு சொல்றத ஒரு மந்திரம் மாதிரி எடுத்துக்கிட்டா உதவுமா? அது எப்படி? நம்மளோட ஆழ்மன நம்பிக்கை தான் நம்மள உருவாக்குது. நாம என்ன நம்புறோமோ அதுவாவே ஆகிடுறோம். நான் பாவி, நான் பாவின்னு திரும்ப திரும்ப சொன்னா அது உள்ள பதிஞ்சிடும். ஆனா அதுக்கு பதிலா அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள், தூய்மைதான் என்னோட இயல்பு அப்படிங்கிற எண்ணத்தை ஆழமா உண்மையா நம்பி அதையே தியானிச்சா அந்த உணர்வு பலமாகும். தப்புக்களை ஒவ்வொன்னா சரி பண்றது ரொம்ப கஷ்டம், பல ஜென்மமாகும். ஆனா இந்த ஒரே உணர்வு, நான் கடவுளுங்கிற உணர்வு, அது அகங்காரம்ங்கிற மூற வேறையே அழிச்சிடும். ஏன் அகங்காரம் அவ்வளவு பலவீனமானதா? ஆமா, ஏன்னா அகங்காரம்ங்கிறது நிஜம் இல்ல, அது ஒரு மாயை. அதுக்குன்னு சொல்லமா சக்தி கிடையாது. அது எப்பவும் எதையாவது சார்ந்துதான் நிக்கும். பணம், பதவி, புகழ், சில சமயம் பாவத்தை கூட சார்ந்து நிக்கும். முல்லா நஸ்ருதீன் கதை மாதிரி. கரெக்ட். அவரோட அசிங்கமான நாய்க்கு ஹிட்லர்னு பேர் வச்சு பெருமைப்பட்டுக்கிட்டாரே, அந்த மாதிரி அகங்காரத்துக்கு ஒரு ஆதாரம் தேவை. ஆனா ஆன்மா அப்படி இல்ல, அதுதான் நிலையானது. சரி, அப்போ இந்த முதல் பகுதியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மனசை எதிரியா பார்க்காம
அதுவும் நம்ம ஆன்மாவோட ஒரு பகுதி தான் ஏத்துக்கணும். நான் தனிங்கிற அகங்காரம் தான் பிரச்சனை. அத நான் கடவுளின் அம்சம்ங்கிற உணர்வால சரி பண்ண முடியும். இதுதானே? சரியா சொன்னீங்க. இதுதான் முதல் படி. நல்லது. அடுத்து, மாயை என்பது அத்தியாவசியமானதை பற்றிய பாகுபாடு இல்லாமை. இந்த சூத்திரத்துக்கு வருவோம். மாயை அப்படின்னா என்ன? மாயையா? சிம்பிளா சொன்னா எது நிஜம், எது முக்கியம், எது சும்மா தோற்றம், எதுக்கு பிரயோஜனம் இல்ல அப்படின்னு பிரிச்சு பார்க்க தெரியாத ஒரு மயக்க நிலை. அதாவது எது அத்தியாவசியம், எது தேவையில்லாதுன்னு பகுத்தறிகிற திறமை இல்லாததுதான் மாய. நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பயனுள்ள விஷயங்களும் இருக்கு, பயனற்ற விஷயங்களும் இருக்கு. ஆமா. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, பயனற்ற விஷயங்கள் இருக்குல்ல, களைச்செடி மாதிரி. அதுக்கு நாம எந்த முயற்சியும் செய்ய தேவையில்ல. அது பாட்டுக்கு வளரும். ஆனா பயனுள்ள விஷயம் பூச்செடி மாதிரி. அதுக்கு ரொம்ப கவனம் தேவை, முயற்சி தேவை. முல்லா நஸ்ருதீன் களைகளையும் பூக்களையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னது ஞாபகம் வருது. ஆமா, எல்லா செடியையும் புடுங்கி போடுங்க. எது எது திரும்ப முளைக்குதோ அதெல்லாம் களைகள் நாராம். வாழ்க்கையும் அப்படிதான். கோபம், பொறாமை, பேராசை இதெல்லாம் நம்ம ஒன்னும் செய்யாமலேயே வளருது. ஆனா தியானம், கருணை, உண்மையான அன்பு இத வளர்க்கணும்னா ரொம்ப முயற்சி தேவை. ஏன் நாம எப்பவுமே இந்த சுலபமான பயனற்றதையே தேர்ந்தெடுக்கிறோம்? ஏன்னா அதுக்கு முயற்சி தேவையில்ல. மலையில இருந்து கீழே உருண்டு போறது சுலபம், மேல ஏறுறது கஷ்டம் இல்லையா? ஆமா. பயனற்ற விஷயங்கள் ஒரு புவி ஈர்ப்பு விசை மாதிரி நம்மள சுலபமா கீழே இழுக்குது. எது தானா வருதோ, எது சுலபமா கிடைக்குதோ அது பெரும்பாலும் பயனற்றதா இருக்கும். இத முதல்ல நாம உணரணும். இந்த உண்மைய புரிஞ்சுக்காம அந்த பயனற்ற விஷயங்கள்லயே நம்ம சக்திய வீணாக்குறது தான் மாயை. அந்த 72 வயசு பாட்டி கதை மாதிரி. ஆமா, 86 வயசு கணவர் மேல அன்பு குறைஞ்சிருச்சுன்னு சாகர தருவாயில கவலைப்பட்டாங்க இல்லையா? கடைசி நிமிஷம் வரைக்கும் எது முக்கியம் இல்லையோ அதையே பிடிச்சிட்டு இருக்கோம். ஆக எது முக்கியம் எது இல்லைன்னு பிரிச்சு பார்க்கிற அந்த விவேகம், அது இல்லாததுதான் மாயை. அந்த விவேகத்தை வளர்த்துக்கணும். இதுதான் சாரம் இல்லையா? சரியாக சொன்னீங்க. சங்கரர் சொல்ற மாதிரி விவேகம் தான் ஞானத்துக்கான சாவி. சரி, அடுத்த சூத்திரம். இணைப்புகளில் சிக்கிய யோகி மறைவான சக்திகளை பெறலாம், ஆனா சுய அறிவை பெற முடியாது. இது சித்துக்கள் பத்தி பேசுது. அமானுஷ்ய சக்திகள். நிறைய பேர் இதுல ரொம்ப ஈர்க்கப்படுறாங்களே. ஏன் அது சுய அறிவுக்கு தடையா இருக்கு? முக்கியமான கேள்வி. நிறைய பேர் தியானம் பண்றதே எதுக்குன்னா உடம்பு சரியாகணும், பணம் வரணும், இல்லனா அந்த மாதிரி சித்து வேலைகள் கிடைக்கணும் தான். அற்புதங்கள், சித்துக்கள் இதெல்லாம் தேடுறவங்க மனசு இன்னும் உலகப்பற்றுகள்ல இருந்து வெளியே வரலன்னு அர்த்தம். அவங்க கவனம் இன்னும் வெளி விஷயங்கள் மேலதான் இருக்கு. அதனாலதான் அவங்க அற்புதங்களை செய்யறதா சொல்றவங்க கிட்ட போறாங்களே தவிர ஆசைகளை விட சொல்ற புத்தர் மாதிரி ஞானிகள் கிட்ட இல்ல. அவங்க ஆசைகள் இன்னும் உலகப் பொருட்கள் மேல இருக்கு. இதுல பற்றுதல் ஒரு போதை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமா, பற்றுதல் வரும்போது நம்ம உடம்புல சில கெமிக்கல் மாற்றங்கள் நடக்குது. விஞ்ஞானமே சொல்லுது அது LSD மாதிரி ஒரு போத உணர்வை கொடுக்கும்னு. அதனாலதான் பற்றுதல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த இன்னொரு நபர் ரொம்ப அதிசயமா தெரிவாங்க. காதல் கண் இல்லாததுன்னு சொல்றோம்ல. ஆமா, இதெல்லாம் ஆன்மீக முன்னேற்றத்தோட அடையாளம் கிடையாதா? இது வெறும் திறமைகள் தானா? அவ்வளவுதான். அது வெறும் பயிற்சி செஞ்சு கத்துக்கிற திறமைகள். ஒரு மொழி கத்துக்கிற மாதிரி மனச படிக்கிறதும் ஒரு கலை, அவ்வளவுதான். அதுக்கும் சுய அறிவிற்கும் நேரடியா எந்த சம்பந்தமும் இல்ல. சொல்லப்போனா இந்த மாதிரி சக்திகள் மேல இருக்கிற ஆசை இருக்குல்ல, அது அகங்காரத்தை இன்னும் வளர்க்கும். சுய அறிவிலிருந்து நம்மள தூரமா கொண்டு போகும். எப்படி? அகங்காரம் எப்படி வளருது? மத்தவங்களோட கவனம், பாராட்டு இதுல தானே. ஆமா. சூஃபி ஞானி ஃபரீத் கதை சொன்னேனே, மக்கள் கைத்தட்டினா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு அழுவாராம். அறிவில்லாத ஜனங்களோட பாராட்டுக்கு என்ன மதிப்பு இருக்கு? சித்துக்களை வச்சு மத்தவங்கள கவர நினைக்கிறவர் அகங்காரத்தால தூண்டப்படுறார். அவர் சுய அறிவை விட்டு விலகி போறார். சுருக்கமா சொன்னா சித்துக்கள் உலகியல் திறமைகள் தான், ஆன்மீக ஞானம் கிடையாது. அது மேல ஆசை வச்சா அகங்காரம் வளர்ந்து சுய அறிவுக்கு தடையாயிடும். இதுதானே? கரெக்ட். மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்ப இந்த பற்றுகளை ஜெயிக்கிறத பத்தி பேசலாம். இணைப்புகளை நிரந்தரமாக வென்ற பிறகு தன்னிச்சையான ஞானம் அடையப்படுகிறது. பற்றுகளை வெல்வதுனா என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிரணுமா? பற்றுதல்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம். நம்ம உயிர் சக்தி இருக்குல்ல, நம்ம கவனம், நம்ம ஆதாரம், அதை நமக்குள்ள வைக்காம வெளியில ஒரு பொருள் மேலேயோ, ஒரு நபர் மேலேயோ, ஒரு கொள்கை மேலேயோ வைக்கிறது. ஒரு பழைய கதையில வரும்ல, ஒரு மந்திரவாதி தன் உயிரை ஒரு கிளி உடம்புல வச்சிருப்பான். ஆமா ஆமா. அந்த கிளிக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவன் செத்துருவான். அதே மாதிரிதான் நாம எது மேல பற்று வச்சிருக்கோமோ அதுக்கு நாம அடிமையாயிடுறோம். ஓ, அந்த கதை புரியுது.
அப்போ பற்ற வெல்றதுனா இப்படி வெளியில வச்சிருக்கிற நம்ம உயிர் சக்தியை திரும்ப நமக்குள்ள கொண்டு வர்றதா? ஆமா. அப்படி நமக்குள்ள கொண்டு வரும்போது நாம நம்ம மேலேயே நிக்கிறோம். முழுமையா நிலை பெறுறோம். அப்போ வெளியில நடக்கிற இழப்புகள், தோல்விகள் இதெல்லாம் நம்மள ரொம்ப ஆழமா பாதிக்காது. மேலோட்டமா அலைகள் மாதிரி வந்து போகும். இதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும்னு அவசியம் இல்ல. இருக்கிற இடத்துலயே இருக்கலாம். மனைவி, மக்கள், வேலை எல்லாத்தோடையும். ஆனா மனசளவுல அந்த பிடிப்ப கொஞ்சம் தளர்த்தணும். இது எப்படி செய்யறது? கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில இது ரொம்ப வலிக்காதா? நிச்சயமா. இது ஒரு உள்முகமான பயிற்சி. மத்தவங்களுக்கு இது தெரியவே வேண்டாம். உங்களுக்கு எது மேல ரொம்ப பற்று இருக்கோ, எதை இழக்க ரொம்ப பயப்படுறீங்களோ, அதிலிருந்து மனசளவுல கொஞ்சம் விலகி இருக்க பழகணும். இது இல்லாமலும் என்னால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கணும். ஆமா, வலிக்கும். ஆனா அது ஒரு தவம் மாதிரி. அந்த வலியை ஏத்துக்கிறது தான் பற்ற வெல்றதுக்கான வழி. சரி, இப்படி பற்ற முழுசா ஜெயிச்சிட்டா என்ன கிடைக்கும்? தன்னிச்சையான ஞானம்னு சொல்றீங்களே, அது என்னது? பற்றுங்கிற மேகமெல்லாம் விலகுனதும் உள்ள நமக்குள் இயல்பாகவே இருக்கிற ஞானம். அதுக்கு பேரு சகஜ வித்யான்னு சொல்லுவாங்க. அது தானா வெளிப்படும். இது புத்தகத்துல படிக்கிறதோ குரு சொல்லி கொடுக்கறதோ இல்ல. இது நமக்குள்ளேயே இருக்கு. குருக்கள் வேணா அந்த மேகங்களை விலக்க வழிகாட்டலாம். ஆனா அந்த ஞான சூரியன் உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆக, பற்றை வெல்றதுன்னா வெளி உலகத்தை துறக்கிறது இல்ல, மனப்பிடிப்பை தளர்த்துறது. இது வலிச்சாலும் இதை செஞ்சா நமக்குள்ள இருக்கிற உள்ளார்ந்த ஞானம் தானா வெளிப்படும். இதுதான் இந்த சூத்திரத்தோட செய்தி. ம், துல்லியமா சொன்னீங்க. கடைசியா, விழித்தெழுந்த யோகி முழு பிரபஞ்சமும் தனது சொந்த ஆற்றலின் வெளிப்பாடு என்பதை உணர்கிறார். இதுதான் உச்ச நிலையா? இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, இது ரொம்ப உயர்ந்த நிலை. அந்த உள்ளார்ந்த ஞானம், அந்த சகஜ வித்யா முழுசா மலரும்போது இந்த முழு பிரபஞ்சமும், இந்த நட்சத்திரங்கள், கோள்கள், மனுஷங்க, மரம், செடி, கொடி எல்லாமே தன்னோட சொந்த ஆற்றலோட விரிவாக்கம்தான், தன்னோட அதிர்வுகளோட வெளிப்பாடுதான் அந்த யோகி உணர்வார். அகங்காரம் இருக்கிற வரைக்கும் நாம உலகத்தோட மையமா மாற முயற்சி பண்ணி தோத்து போறோம். ஆனா அகங்காரம் முழுசா அழிஞ்சதும் எந்த முயற்சியும் இல்லாமலேயே அவர் இயல்பாவே பிரபஞ்சத்தோட மையமாகிடுவார். எல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் விரிஞ்சு போற மாதிரி உணர்வார். இந்த நிலையை அடைஞ்ச ஒரு அனுபவங்கள்ல இருந்து பாடம் கத்துக்க மாட்டான்னு ஒரு வரி வருதே. முல்லா நஸ்ருதீன், சூடான பால்ல வாய் சுட்டவன் மோர கூட ஊதி குடிப்பான்னு சொன்ன கதை இதை எப்படி விளக்குது? ஆமா, நாம அனுபவத்துல இருந்து கத்துக்கிறதா நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில நாம திரும்ப திரும்ப ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறோம், இல்லையா? ஆமா, சில சமயம் அப்படித்தான் தோணுது. சூடான பால்ல வாய் சுட்டவன் அப்புறம் குளிர்ந்த மோர பார்க்கும்போதும் பயந்து ஊதி குடிப்பான். அந்த மாதிரி ஒரு பழைய அனுபவத்தோட வடு இப்ப இருக்கிற நிஜத்தை பார்க்க விடாது. நம்ம மனம் ஒரு பழைய கிராமபோன் ரெக்கார்ட் மாதிரி ஒரே பாட்டை திரும்ப திரும்ப ஓட்டிட்டு இருக்கு. இந்த பற்றுகள் தான் அந்த சக்கரத்தை சுத்தி விடுது. பற்ற உடைக்கும்போது அந்த பழைய சைக்கிள் நின்னுடும். அப்போ விழித்துணர்வுங்கிறது இந்த பழக்கமான ஒரு இயந்திரம் மாதிரி ஓடுற சுழற்சியிலிருந்து வெளியே வந்து ஒவ்வொரு கணத்தையும் புதுசா அனுபவிக்கிறதா? சரியா சொன்னீங்க. அந்த சக்கரம் நின்னதும் நாம புதுசா எதையும் அடைய தேவையில்ல. நாம ஏற்கனவே மையமா முழுமையா இருக்கோன்னு உணர்வோம். நாம கடவுளா ஆக வேண்டியதில்ல, நாம ஏற்கனவே அதுவாகவே இருக்கிறோங்கிற பேருண்மை புரியும். தடைகளை தான் நம்ம நீக்கிறோம். புதையல் அங்கேதான் இருக்கு. இந்த விழித்தெழுந்த நிலை அது எப்படி இருக்கும்? அது ஒரு பேரானந்த நிலை. வார்த்தையால சொல்ல முடியாத அமைதி, நிறைவு, எல்லா இருட்டும், துன்பம், கவலை எல்லாம் காத்துல கரைஞ்சு போயிடும். எங்கிருந்தோ வர்ற ஒரு நல்ல வாசனை மாதிரி ஆனந்தம் நம்மள நிரப்பும். ஒவ்வொரு கணமும் புதுசா உயிர்ப்போட இருக்கும். தியானம் மாதிரி முறைகள்லாம் இந்த நிலைய மறைக்கிற தடைகளை நீக்கிற கருவிகள் தான். உபநிடதங்கள் சொல்ற மாதிரி தத்வம் அசி, நீ அதுவாக இருக்கிறாய், அந்த உண்மையை அனுபவமா உணர்றது தான் இந்த நிலை. இது நிஜமாவே ரொம்ப ஆழமான, சிந்திக்க வைக்கிற ஒரு உரையாடல். ஓஷோவோட சிவசூத்திர விளக்கங்கள் வழியா ஆன்மா, மனம், மாயை, பற்று, சித்துக்கள், ஞானம்னு நிறைய விஷயங்களை பார்த்தோம். இவ்வளோ நேரம் பேசினதோட சாராம்சத்தை ஒரு 3 முக்கிய குறிப்பா சொல்ல முடியுமா? ஓ, நிச்சயமா. 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கலாம். 1, மனதை ஏத்துக்கிறது. மனம் ஆன்மாவோட ஒரு பகுதி. அதோட சண்டை போடாதீங்க. நான் தனிங்கிற அகங்காரம் தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். 2வது, விவேகத்தை வளர்க்கிறது. எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு பிரிச்சு பார்க்கற அந்த பகுத்தறிவு தான் மாயையிலிருந்து வெளியே வர வழி. கள மாதிரி தானா வளர்றது பெரும்பாலும் பயனற்றது. 3வது, பற்றுகளை வெல்றது. பற்றுகள் தான் நிஜமான தடைகள்.
அது நம்ம உயிர் சக்திய வெளியே இழுக்குது. அது ஜெயிச்சிட்டா உள்ள இருக்கிற அந்த தன்னிச்சையான ஞானம், சகஜ வித்யா தானா மலரும். சித்துக்களை விட சுய அறிவு தான் முக்கியம். அருமையான தொகுப்பு. இது நிச்சயமா நம்மளை யோசிக்க வைக்குது. நேரை நோக்கி நீங்களும் இத பத்தி யோசிச்சு பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில எது உங்க உயிர் சக்திய உங்க கிட்டந்து இழுத்து வேற ஒண்ணு மேல உங்களை சார்ந்து இருக்க வைக்குது? அது ஒரு நபரா, ஒரு பொருளா, ஒரு பதவியா, ஒரு கருத்தா, இல்ல ஒரு பழக்கமா? எது மேல இருக்கிற உங்க பிடிப்ப, உங்க பற்ற இன்னையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்த நீங்க முயற்சி பண்ணலாம். இது ஒரு சுய பரிசோதனைக்கான தூண்டுதல். ஆமா, உங்கள மறைச்சிட்டு இருக்கிற அந்த தடைகளை நீக்குனா போதும். புதையல் உங்க உண்மையான இயல்பு, அந்த பேரானந்தம், அது ஏற்கனவே உங்களுக்குள்ளதான் இருக்கு. அத அடைய நீங்க புதுசா ஒண்ணும் ஆக வேண்டாம். நீங்க ஏற்கனவே அதுவாத்தான் இருக்கீங்க. அத உணர்றது தான் இந்த பயணம்.